மைக்க பிடிச்சியுமே உங்களுக்கு கேக்குதா? புரு பரு ஓ ஹோ ஹோன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கத்துவானுங்களை அந்த பேல் பொறி விற்கிற மாதிரி, பானிபூரி விற்கிற மாதிரி ஒரு அரசியல் தலைவன் பேசுறதா? இது ரோட்ல ஒரு தெரு நாய் அடிப்படை செத்து கிடக்கும். திமுக தான் அடிச்சு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அது சுதந்திர பெற தியாகியா விஜய் இந்த நாட்டுக்காக போராட வந்தாரா? இந்த நாட்டுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக வந்தாரா? சொன்ன நேர காலவுல மீறி நீ வந்தனுடைய விளைவு 41 பேரை பள்ளி கொடுத்துருக்க. வர 2026 தேர்தலில் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் இந்த 3 பேர்ல யார் வெற்றி பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்க சார்? திமுக தான் வெற்றி பெறும். திமுக எதனால சார்? மக்களுக்கான ஒரு இயக்கம், அது மக்களுக்கான ஒரு அரசு, மக்களுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, இப்போ தொலைநோக்கு சிந்தனை. மக்கள் ஒரு தன்னுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த ஒரு இயக்கம். தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு தமிழோடைய தன்மானத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்குடைய தலைவராக இன்னைக்கு அண்ணன் தளபதி இருக்கிறார். அவர் தான் தமிழக முதல்வராக இருக்கிறாரு. மீண்டும் அடுத்த முறையும் அவர் தான் தமிழ்நாடு முதல்வராக வருவதற்கான அனைத்து விதமான வேலைகளும் மக்களுக்கான ஒரு சேவைகளும் செஞ்சிருக்கிறதுனால மக்கள் பேராதரோட மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். அது சும்மா சொல்லுவானுங்க, விவரம் தெரியாம சொல்லுவாங்க. எல்லாமே ஏதாவது ஒரு குழப்பி விட்டுருங்க, எல்லாம் ஆர்எஸ்எஸோட கை குளிங்க அவங்க எல்லாமே. அதனால அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த விதத்துலையும் நம்பக ஆகிடும். மக்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை மத்திய அரசு இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரையும் தரல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வருமானத்தை வச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இயங்கிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கான எல்லா பணிகளையும் இருக்கு. மருத்துவம் இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், மக்களுக்கு கல்வியாக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களும் செஞ்சிருக்கும் போது மக்களுடைய பேராதரவு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றீங்க, விஜய் அவர்கள் வந்திருக்காரு, எங்க போனாலும் கூட்டம் கொடுக்குது சார், பெரிய கிரௌட் புள்ளிங்கா இருக்காரு. அவர் எப்படி பாக்குறீங்க சார்? அவரெல்லாம் மீறி ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா அவருக்கு விஜய்க்கு கூட்டம் வருதுன்னா அவர் ரசிகர்களுக்கு. நடிகர் வடிவேல் வந்தாலும் கூட்டம் வரும், யோகி பாப்பா வந்தாலும் கூட்டம் வரும். இப்போ நேற்று என்ன சொல்றது, சந்தானம் வந்தாலும் கூட்டம் வரும். கருணாசு இருக்கால, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. லூசு முகம் மீட்டிங் போட்டாலும் கூட்டம் வரும். அது கூட்டம் கணக்கு கிடையாது. விஜய் மட்டும் குறிப்பிட்டு சொல்றது, விஜய் நான் ஒரு அரசியல்வாதியா பார்க்கல. இன்னும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முதிர்ந்த மனிதர்கள், அனுபவசாலிகள், ஒரு இந்த கட்டறிந்த தமிழர்கள். சார் நீங்க இப்படி சொல்றீங்க, 40 பேர் இறந்திருக்காங்க. விஜய் பார்த்துட்டு அந்த இறந்தது கூட யாரும் பெருசா பேசல. விஜய் அழுதுட்டாரு, விஜய் கஷ்டப்படுறாரு, விஜய் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு மக்கள் சொல்றாங்க. இவ்வளவு சப்போர்ட் இருக்கே சார் அவருக்கு? இப்ப தெரியாது அதனுடைய வருத்தம். ஏன்டா ஒரு குழந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதனுடைய கல்வி தகுதி கொடுத்து திருமணம் செய்து அதுக்கு ஒரு குழந்தை குட்டி பெற்று அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நல்ல தாய் தந்தை தன்னுடைய பிள்ளை இறந்துட்டான் என்ற அந்த வருத்தம் இருக்குமே தவிர, ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு நடிகர் அழுதாருனாக்க படத்தில் நடிக்கிறது தான் நேரில் நடிக்கிறாரு. அப்போ ஒரு நடிகனுக்காக உள்ள கூட்டம் தான் தவிர மக்களுக்கான ஒரு கூட்டம் அல்ல. அது தவறான இன்னும் புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க தான் ஒரு வருத்தமா இருக்கு. இந்த மக்களை பார்க்கும்போது இவங்களோட பேட்டிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. தளபதி பாவம், அவருக்காக என்னோட 2 குழந்தையை நான் கொடுத்துட்டேன், அவர் பக்கத்துல பார்த்துட்டேன். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களா உங்களுக்கு தோணிருக்கா? அதாவதுங்க, உணர்வுபூர்வமான ஒரு தாய், உள்ளபுறமான ஒரு தாய், தன் மகனுக்காக தன் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தாய், பொறுப்புள்ள தாயாரதாக்கி இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க யாருமே. ஏன்னா ஒரு நடிகனை பார்க்க போய் நம்மளுடைய பிள்ளை இறந்துட்டேன்றது ஒரு வேதனைப்படாத ஒரு தாயே, ஒரு நடிகனுக்காக என் பிள்ளை 2 பிள்ளை இழந்துட்டேன், அவர் அழுதாருனாக்க சோத்துக்கு இல்லாமல் அழுதாரா, இல்லை கஞ்சிக்கு இல்லாமல் அழுதாரா, இல்லை வீடு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அழுதாரா, இல்லை கட்டிக்கு துணிமணி இல்லாமல் அழுதாரா, இல்லை தனக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு அழுதாரா? ஐயோ நம்மளுக்கு 41 பேர் இறந்துட்டாங்களே, நமக்காக தான் இறந்தான்னு சொல்லி எந்த வருத்தமாக தெரிஞ்சிருக்காரா? இல்லை எங்கேயாவது அதுக்கான ஒரு சான்றிதழ் தான் இருக்குதா? ரூமுக்குள்ள வச்சு அழுது காலில். ஆமா, ரூமுக்குள்ள வச்சு அழுதாரு, சார் ஹோட்டலில் கூப்பிட்டு அழுதாரு, வீட்டில் அழுவாரு. அதெல்லாம் அழுகணும். நான் அது மாதிரி அழுகைலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா என்னைக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு செயலாக்கம், ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு தான்றொண்டித்தனமான ஒரு செயல்பாட்டாளர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை வழிநடத்தணும்னா அந்த இயக்கத்தினுடைய கொள்கைன்னா, அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடுன்னா, அந்த இயக்கத்தினுடைய வருங்காலத்தினுடைய திட்ட வரைமுறைகளை என்ன வச்சிருக்காரு? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு இறந்த ஒரு கூட்டத்துக்காக ஒரு பெத்த தாயே ஒருத்தி சொல்றான்னாக்க விஜய்க்காக என் பிள்ளை இருந்தாங்கன்னா அவன் நல்ல தாயா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல தமிழ் பெண்ணா இருந்தா இந்த வார்த்தை வராது. என்னடா நம்மள புள்ளையே போயிட்டு போயிட்ட பிறகு ஒரு என்ன நடிகை அவன் நாளைக்கு கொல்லி போட, நீ செத்துட்டா கொல்லி போட போறானா? இல்லை உன் வீட்டில் கஷ்டப்படும் காப்பாற்ற போறானா? இல்லையே. இல்லை, அதே பிள்ளை இழந்த ஒரு தாய் 20 லட்ச ரூபாய
திருப்பி கொடுத்துருக்காங்க. அவ தாய் 20 லட்ச ரூபா கொடுத்து என் புள்ளையே போன பிறகு இந்த 20 லட்ச ரூபா வந்து என்ன வந்து என்னத்துக்கு புண்ணிய, அது எத்தனை நாளைக்கு என்னை காப்பாற்றும், அந்த பணம் தேவையில்லைன்னு கொடுத்தா அவ தாய். அப்படி ஒவ்வொரு தாய் வந்து தன் பிள்ளைகளை இழந்துட்டு வாடணும். சுனாமியில் ஒரு பிள்ளைய இழந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் வரையும் தன்னுடைய புள்ள வரலன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தா ஒரு தாய். அந்த ஊருங்கன்னா திருமலை வாசல் பக்கத்தில் கூழையார்னு ஒரு ஊர், பழையாறு பக்கத்தில், கொள்ளிடம் பக்கத்தில், சீர்காழி பக்கத்தில், கோணையாம்பட்டினம் ஒரு கிராமம் பக்கத்தில், கீழமோக்கரை மேலமோக்கரை தொடுவாய் கூழையார் இந்த பகுதியில் சுனாமியில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து 5 லட்ச ரூபாயே என்னமோ வந்து 5 லட்ச ரூபாய் என்னமோ நிதி கொடுத்துருக்காரு உங்கள் பிள்ளை இறந்ததுக்காக நிதின்னு. அந்த பணத்தை வாங்கி வச்சிருந்து 1 வருஷம் சென்று தன்னுடைய மகன் கிடச்சிட்டான். எங்கேயோ போயிட்டு ஒரு பகுதியில் ஒதுங்கி அந்த புள்ள வந்த பிறகு என் புள்ள கிடச்ச பிறகு எனக்கு இந்த பணம் எதுக்குன்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு ஒப்படைச்ச ஒரு தாய் இருக்கா பற்றியா, அவன் தான் ஒரு உண்மையான தமிழ் தாய். ஒரு பிள்ளைக்காக அவன் தன்னை எத்தனை நாள் பட்னியாக இருந்திருப்பா, எத்தனை நாள் பசியாக இருந்திருப்பா, எத்தனை நாள் தூக்கத்தை இழந்திருப்பா, எத்தனை நாள் வந்து நிம்மதியை இழந்திருப்பா. அப்படிலாம் இருந்து சுமந்து பெற்ற ஒரு புள்ளை இழந்ததை வந்து ஒருத்தி வந்து வேதனைப்படுவாளா? ஒருத்தனுக்காக நான் இழந்துட்டேன் சுதந்திர பெற தியாகியா விஜய் இந்த நாட்டுக்காக போராட வந்தாரா? இந்த நாட்டுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக வந்தாரா? சொன்ன நேர அளவுல மீறி நீ வந்தனுடைய விளைவு 41 பேரை பலி கொடுத்துருக்க. அந்த பலி 41 குடும்பமே அரசு தான் பாதுகாக்கணும்ன்றாங்க சார். என்னத்துக்கு பாதுகாக்கணும்? எதுக்கு பாதுகாக்கணும்? அரசு விடாவா அது? இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தாரா? இல்லை தமிழ்நாடு அமைச்சர்கள் உள்ள எந்த அமைச்சர்களுடைய கூட்டத்துக்கு வந்து இழந்தாங்களா அரசு பாதுகாத்துக்கு? அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். காவல்துறை மூலமா பாதுகாப்பாக தான் கொடுக்க முடியும். காவல்துறையே வந்து ஒருத்தன் மேலே ஏறி நிற்கனா இது வந்து ஆபத்தான பகுதி, இது மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காவல்துறை வந்து கண்ணியமிக்க ஒரு மனித நேயத்தோட வந்து உனக்கு தான் ஏதாவது நடந்துன்னு சொல்லிட்டு இறக்க சொல்ற. அதை மீறி வந்து பக்கத்தில் உள்ள கூப்பிட்டு கிண்டல் பண்ணுது ஊடகத்திலையும் எல்லாம் பார்க்குறோம். அப்போ காவல்துறை வந்து பாதுகாக்க தான் முடியும். ஒவ்வொருத்தருக்கும் போய் நின்றுட்டு இருக்க முடியுமா? இப்போ அழகர் ஆற்றுல இறங்குறாரு, எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் வராங்க, எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? இப்போ வரப்போகுது கார்த்திகை தீபம் வரும், எத்தனை லட்சம் பேர் வராங்க? மதுரையில் அழகர், திருச்செந்தூர்ல எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க சூரசம்பத்துக்கு? அங்கெல்லாம் வந்து 10 பேருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்களா? ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் வந்து தவறானது. அதாவது அரசியல் காழ்ப்புணர்வுகளுக்கு இந்த அரசு நல்லபடியாக செயல்பட்டு இருக்குது. பிடிக்காதவர்கள் வந்து எதிர்கட்சிகளாக வந்து இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு செயல். சார் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க, என்ன வந்து அந்த கூட்டத்துல தொடாத இடத்துல தொட்டுட்டாங்கன்னா பிடிச்சு அழுத்திட்டாங்கன்னா ஏன் போனேன்? விஜய் கிட்ட கண்ணீர் வச்சிருக்காங்களா? ஏன் போனேன்? கூட்டத்துல வந்து பட்டுட்டாங்கன்னு தெரியுது. கூட்டத்துக்கு போனா நமக்கு சில அசம்பவம் நடக்குன்னு தெரியும். எல்லாம் அது இது வந்து தவறானது. இது வந்து இப்ப தவறான எப்படிங்க? யாரே ஒரு கூட்டத்தில் எவனே ஒரு செஞ்ச தவறுக்காக திமுக தான் காரணம். ரோட்ல ஒரு தெரு நாய் அடிப்படை செத்து கிடக்கும், திமுக தான் அடிச்சு சொன்னாக்க ஏத்துக்க முடியுமா? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தோட திமுக மேல அபாண்டமான பழி சுமத்தக்கூடிய யாரு தூண்டுதலின் பேர்ல தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்களே தவிர உணர்வுபூர்வமா வந்து என்ன அதை கீழ்றாங்க இதை செய்யறாங்க பண்ணாக்க இது ஏத்துக்க முடியாது. ஒரு நான் என்னுடைய அக்கா தங்கச்சி இருந்தா பப்ளிக்ல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். ஒரு நல்ல தமிழ் பெண்ணா இருந்தா சொல்லுவாங்களா? அதுவே அங்கே ஒரு தவறுகள் இருக்கு இல்லையா? அந்த தவறை வந்து அந்த பெண்ணை திருத்திக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக்ல ஒரு 1000 பேர் சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஏதோ நெரிச்சலை இடிச்சிருக்கலாம். அதை வந்து ஒரு தவறான பார்வையில் வந்து நீ சொல்றன்னு கேட்டாக்க அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அது எல்லா பெண்களுக்கு வந்து அவமானப்படுத்துற மாதிரி இந்த செயல். பேட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து விஜய் ரொம்ப கோவப்பட்டாரா? கண்ணெல்லாம் சிவந்துருச்சான். கண்ணெல்லாம் சிவந்துருனாக்க போயிட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து கொடுத்து மூஞ்சி கட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் விட்டு வந்தாங்க? அண்ணா எனக்காக வந்து நீங்கள் வந்து அழுதிங்க, என்னங்கண்ணா ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி மூஞ்சி கழுவி விட சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கற்றறிந்த மனிதர்கள்ட்ட போய் சொன்னாக்க தெரியும். இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு செயல். நீங்க யாரோ ஒரு 3வது நபர் அந்த இறந்து போன குழந்தைங்களுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க, பேசுறீங்க. ஆனா நீங்க இவ்வளவு பேசியுமே அந்த இறந்த குடும்பங்கள் எல்லாருமே கண்மூடித்தனமா இதைதான் ஜெயிப்பாரு, முதல்வர் ஆவாருன்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? இந்த பணம் போய் பேசுது. இந்த 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 20 லட்ச ரூபா கொடுக்காம இருக்கட்டும். 20 லட்ச ரூபா கொடுக்காம இருந்திருந்தாக்கா இந்த வார்த்தை வராது. ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கல, அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கண்டிக்கல, ஒரு வீட்டுக்கு நீ போகல, 16 நாள் அவன் தீட்டு கழிச்சானா கழிக்கலையா, காரியம் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. எதுவுமே இல்லாமல் நீ இருந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நீ வந்து ஒரு 20 நாள் செஞ்சு வெளியே வர வந்து நீ பணத்தை வந்து 20 லட்ச ரூபா 20 லட்சம் அறிவிக்கிற. இதை பணத்தை வாங்கிட்டு ஒரு புள்ள இழந்தது ஒரு தாய் தந்தை வருத்தப்படுவாங்களா? நீ முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதாக்க இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போகிறான் முதல்வர் வந்தா? எம்ஜிஆர் வந்து ஒரு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய பேரழகர், எவ்வளோ பெரிய அழகன்.
ஒரு அடிப்படையிலிருந்தே வந்த ஒரு மனிதன் வந்து அந்த கட்டமைப்பு இருக்க, அந்த கட்டமைப்பை வந்து எப்படி இருக்கணும்? அவர் வரலாற்றை பேசினார், திராவிட இயக்கத்தை பேசினார், ஒரு வரமுறையை பேசினார், ஜாதி மதம் இனம் வேறுபாடுகளை கலந்து மக்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அப்படியே அவங்க மகத்தான தலைவன் கூட்டத்தில் கூட இப்படி நடக்கலையே. எல்லாம் இப்போ கடைசியாக முடிக்குமே சொன்னார், எல்லாரும் பத்திரமா பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொன்னார். இதே விஜயகாந்த் கூட சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு கூட்டம் முடிஞ்சதுமே என்ன சொல்லுவார்? எல்லாரும் கவனமாக போங்க, யாரும் அவசரப்பட்டு போகாதீங்க, தூக்கம் வந்தால் எங்கேயாவது ஓரத்தில் வாகனத்தை நிறுத்தி தூங்கிட்டு பொறுமையாக போங்க, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் வீடு போய் சேர்ந்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி நான் கேட்பேன்னு சொன்னேன். அவன் தலைவனா? நீ எதையுமே மைக்க பிடிச்சியுமே உங்களுக்கு கேட்குதா? ஓ புரு ஓ பரு ஓ ஹோ ஹோன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கத்துவானுங்களை, அந்த பேல் பொறி விற்கிற மாதிரி, பானிபூரி விற்கிற மாதிரி ஒரு அரசியல் தலைவன் பேசுறதா? இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியுது? இது வந்து அரசியல். அவரோட ரசிகர்கள் அவரு தான் அடுத்த எம்ஜிஆர், அடுத்த விஜயகாந்த்ன்றாலே. அப்ப எம்ஜிஆர்னா அப்ப எம்ஜிஆர் யார்? அப்ப இவர் விஜயாவை ஏத்துக்கல, யாரா எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்க. ஓ அடுத்த எம்ஜிஆர்னா இவருதான். அப்ப எம்ஜிஆர் ஏத்துக்கல, இவரை ஏத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா அப்ப எவ்வளவு கண்மூடித்தனமா இருப்பாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ரசிகர்கள் இருக்க வேண்டியதாங்க. நானும் ஒரு காலத்துல ரசிகராக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. நான் ஒரு படத்தை ரசிப்பேன், அவருடைய டான்ஸ் பிடிக்கும், நடனம் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் இல்லை. ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும்ன்றது வந்து அந்த விதிமுறையே தெரியாத இருக்கிற ஒரு பக்கத்துல போயிட்டு நம்ம கண்மூடிதனமா போயிட்டு பேசுறது வந்து எந்த ஒரு நியாயத்தை ஏற்க முடியும்? சார் இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க சார், திமுகல வந்து நிறைய ஊழல் இருக்குன்னு விஜய் சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஊழல் இல்லைன்றீங்க, ஊழல்ன்ற கட்சியா? அதாவது ஊழல்னா என்ன ஊழல் நிரூபிக்க சொல்லுங்க. ஒண்ணு ஒரு அரசியல்வாதினா எந்த துறையில ஊழல் நடந்திருக்கு நிரூபிக்க சொல்லுங்க. நிரூபிச்சுட்டான்னா ஒரு அரசியல்வாதி.